கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர்களுடன் வந்து தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம், அழகிய நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அழகிய நத்தம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரிடம் தமிழக அதிகாரிகள் சேத விவரங்களை எடுத்துரைத்தனர். பல்வேறு இடங்களிலும் வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் புகைப்படமாக வைக்கப்பட்டிருந்தன. விவசாயிகள் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை கையில் கொண்டு வந்தனர். அதுகுறித்து சிறப்பு அதிகாரி மற்றும் மாவட்ட அதிகாரிகள் மத்திய குழுவினரிடம் விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், ஒவ்வொரு முறையும் வரீங்க, எங்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்று வேதனையுடன் கேள்வி எழுப்பினர். விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் உள்ள மணல் பரப்புகளை நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதன்பின் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூர் ஞானமேடு பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் குண்டு உப்பளவாடி பகுதியில் ஆய்வை முடித்துக்கொண்டு புதுச்சேரி புறப்பட்டு சென்றனர். கதிர் வெளியில் வந்து தண்ணி வரும்போது வெளியே நேராக நின்று தண்ணி வந்து முழுவ தண்ணி பிடிச்சின்னு பால் ஏற மாட்டேன். சேகலை தண்ணி கதிர் நெல் உள்ளார தண்ணி ஏற பால் பிடிக்கல, அப்படியே சாவி ஆயிடுச்சு, நீர் சாவி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் ஏறாது, வேற நேரம் நிற்க வைக்கல் தான் இருக்கலாம் மாட்டுக்கு. நெல்லி தான் ஆனால் பச்சையாக இருக்குது, ஆனால் பாலே ஏறாது சுத்தமாக. அப்படி தான் இருக்குது. எல்லாம் இந்த வச்ச நாங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி தான் மூட்டு எடுப்போன்னு தெரியல. அதாவது சுசைடில் நகை வச்சுட்டு பேங்க்கில் நகை வச்சுக்கிறோம். திருச்சி 3 நட்டுருக்குறேன் சார். இந்த நெல்லை பாருங்கள், ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணியிருக்கேன். இதில் என்ன வரும் சார்? என்ன 30,000, 25,000, 30,000 சார். 7,5 ஏக்கர் இப்படி இருக்குது. இதில் நான் என்ன ஒரு மூட்டை நெல் கூட அறுக்க முடியாது சார். சுத்தமாக சாவியாக போயிடுச்சு. பண்ருட்டி மற்றும் கடலூர் தாலுகாவில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் முழுமையாக ஆய்வு செய்ததாக ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய குழு வந்து ஆய்வு முடிச்சிருக்காங்க சார். எந்த மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்துருக்காங்க சார்? இன்றைக்கி வந்து நமக்கு இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் சென்ட்ரல் மத்திய குழு வந்து நமக்கு வந்து விழுப்புரம் நேற்று முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கடலூர் வந்து வந்திருக்காங்க. ஃபெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணையார் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை வந்து அதனோட பாதிப்பை வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து இன்றைக்கி அவங்க பார்த்த இடங்களில் வந்து பகண்டை என்கின்ற இடத்தில் அந்த வந்து பிரிட்ஜ், நம்ம ஆறு வந்து எந்த அளவுக்கு வந்து கரையை வந்து அடித்து ஓடியது அந்த இடங்களை பார்த்தாங்க. அழகிய நத்தம் என்ற இடத்துல வந்து அவங்க வந்து குறிப்பாக நெல், அப்புறம் வாழை, அப்புறம் வந்து இதர பயிர்களில் வந்து ஏற்பட்ட சேதங்களை குறித்து பார்த்தாங்க. சாண்ட் காஸ்டிங் என்ற ஃபினாமினன், அதாவது வந்து நிலத்தில் வந்து மண் பெரிய அளவில் வந்து அப்படியே வந்து பரவி இருக்கிறது, அதை வந்து அவங்க அசஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ரோட்டில் இருக்கிற டேமேஜ், அப்புறம் வீடுகளில் ஏற்பட்ட சேதம், அப்புறம் வந்து பாலங்களில் ஏற்பட்ட சேதம், குறிப்பாக பண்ருட்டி மற்றும் கடலூர் தாலுகாவில் கிட்டத்தட்ட 10 இடங்கள் வந்து ஆய்வு செய்தனர். மேலும் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு மீட்டிங்கும் வச்சு நம்ம வந்து மாவட்டத்தில் முழுமையாக ஏற்பட்ட சேதங்கள் என்னென்னு அவங்களுக்கு வந்து விவரித்து, நமக்கு வந்து இவ்வளோ வந்து டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு, சேதங்கள் ஏற்பட்டிருக்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து விவரித்திருக்கோம். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் வருவதாக அறிவித்து 20 உயிர்களை காப்பாற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிப்பதாக மத்திய குழுவிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பகண்டை கிராமத்தில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆற்றில் வெள்ளம் வருவதாக ஆட்சியர் தகவல் கொடுத்ததால் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதனை கடலூர் மாவட்ட சிறப்பு அதிகாரி மொழிபெயர்த்து மத்திய குழுவினருக்கு தெரிவித்தார். 3 மணிக்கு வந்து எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. 3:20க்கு கலெக்டருக்கு ரொம்ப நன்றி. ஒரு 20 உயிரை காமத்து பண்ணாங்க. கரெக்டா 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணோனே கலெக்டர் டைரக்டட் தி எஸ்பி and the whole team was here and they did a tremendous job here. If not there would have been lots of agitations. 3:30 மணிக்கு கலெக்டர் தொடர்பு பண்ணும்போது ரோடு முக்கியம். எங்களுக்கு சார் எல்லா உதவியும் செஞ்சுட்டாங்க. நிவாரணம் கேட்டு நாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.